ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம அடை பாயாசம் எப்படி பண்ணலான்றது பார்க்கலாம். பட் இதில் ஒரு சின்ன சேஞ்ச் என்னென்னா, அடை பாயாசம் வந்து கோகோனட் மில்கில் தான் பண்ணுவாங்க. நான் வந்து கவு மில்கில் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம அடையை வேக வைக்கணும். நான் ஒரு 50 கிராம் அடையை எடுத்துருக்கேன். ஸோ அதை நம்ம வந்து தண்ணியில் வேக வைக்கணும். அடை நல்லா வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா சாஃப்ட் ஆகிரும். ஸோ இதுதான் கரெக்டான பதம். நம்ம இப்போ ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருந்த அடையை வடிகட்டிடலாம். வடிகட்டி எடுத்து வச்சுருந்த அடையை 2 நேரம் நம்ம வந்து தண்ணியில் அலசணும். ஸோ ஃபஸ்ட் டைம் நம்ம இப்போ தண்ணியில் அலசி வடிகட்டியாச்சு. எதனாலனா அடை பார்த்திங்கன்னா குக் ஆனதுக்கப்புறம் ரொம்ப வந்து ஸ்டிக்கி ஆகிரும். ஸோ ஒன்றுக்கு ஒன்று ஒட்டிக்கும். அதனால தான் இப்போ நம்ம செகண்ட் டைமும் வடிகட்டி எடுத்து வச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து 100 கிராம் வெல்லம் எடுத்துருக்கிறேன். இது நம்ம வந்து தண்ணியில் கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ நல்லா பாயில் பண்ணிவிட்டு தண்ணியில் கரைக்கணும். இதுலேயே நான் வந்து ஒரு 7 ஏலக்காவும் சேர்த்துக்கிட்டேன். ஏலக்காவை இடித்து தான் சேர்த்துக்கிட்டேன். ஸோ நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா பாயசம் சாப்பிடும்போது ஏலக்காய் வந்து வாயில் கடிப்படும் போது அது நமக்கு இரிட்டேஷனாக இருக்கும், பிடிக்காது. இந்த மாதிரி வெல்லம் சேர்க்குற பாயசத்தில் வெல்லம் கரைக்கும் போதே நம்ம வந்து ஏலக்காவை இடித்து நம்ம சேர்த்துக்கிட்டோன்னா ஏலக்காவோட ஃப்ளேவர் பாயசத்துக்கு ஆட் பண்ண மாதிரி இருக்கும். ப்ளஸ் நமக்கு அந்த ஏலக்காய் வந்து நம்ம சாப்பிடும்போது வாயில் கடிப்படாமலையும் இருக்கும். இப்போ இந்த வெள்ளைப்பாகில் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருந்த அந்த அடையை நம்ம சேர்த்துக்கிறோம். ஸோ இது வந்து இந்த அடை வந்து இந்த வெள்ளைப்பாகில் நல்லா நமக்கு குக் ஆகணும். அப்போ தான் அந்த வெள்ளத்தோட இனிப்பு வந்து அடையில் வந்து ஏறும். இப்போ பார்த்திங்கன்னா அடை வந்து நல்லா அந்த வெள்ளைப்பாகில் குக் ஆகிட்டு அடையோட கலரே சேஞ்ச் ஆகிட்டு, ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பசும்பால் ஆட் பண்ணிக்கலாம். பசும்பால் வந்து நல்லா கெட்டியான பாலாக காய்ச்சின பால் நான் வந்து ஆட் பண்ணுறேன். நான் 2 கிளாஸ் பால் ஆட் பண்ணியிருக்கிறேன். பால் ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஒரு 5 to 7 மினிட் நமக்கு நல்லா குக் ஆனால் போதும். நல்லா பால் வந்து நல்லா கொதிக்கணும். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து இன்னொரு சைடில் நெய்யில் முந்திரி பருப்பும் திராட்சையும் ஃப்ரை பண்ணிவிட்டு அதையும் நம்ம அதில் சேர்த்துக்கலாம். கடைசி ஒரு இன்க்ரீடியன்ட் சேர்த்துக்கிறோம். அதை கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. அதுதான் வந்து நமக்கு இந்த பாயசத்துக்கு வந்து நல்ல ஒரு ஃப்ளேவரை கொடுக்கும். என்னென்னா தேங்காய். ஸோ தேங்காவை சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணி அதை வந்து நெய்யில் நல்லா வறுத்து லாஸ்ட்டில் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நமக்கு இப்போ பசும்பாலில் செய்த அடை பாயசம் ரெடி. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.